நீங்கள் மாநிலமாக எங்களை அறிவிக்கின்றேன் என்று உத்தரவாதம் கொடுத்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மோடி அரசுக்கு என்ன வேலை? முன்னேற்றம் தானே. முன்னேற்றம் தான் மோடி அரசு குறிக்கோள்னா அவங்கள மாநில அரசை அறிவிச்சு அந்த அரசுக்கு உரிய அளவிற்கு நிதி உதவி கொடுத்து அவங்க நிறைவேற்றக்கூடிய திட்டங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த பகுதிக்கு முன்னேற்றம் எல்லாம் உறுதி செய்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூனியன் பிரதேசமாவே வச்சுக்க வேண்டியது, தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சுக்க வேண்டியது. 3 நாளைக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன சொன்னார்னா, கட்டாயம் இவங்க மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க ஜம்மு காஷ்மீருக்கு, இப்படியே தான் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இது எல்லை மாநிலம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, இது எப்படியோ கொடுத்துடக்கூடாது, அங்க பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுது. ஒரு பக்கத்துல கேட்டா சொல்லுவாங்க பயங்கரவாதத்தையும் ஒழிச்சிட்டோம். முதல்ல மாநில அந்தஸ்து, 2வது 6th ஷெட்யூல்ல என்னுடைய மாநிலத்தை கொண்டு வா, திட்ட தெளிவா அந்த போராட்டம் சொல்லுது. வணக்கம் தோழர்களே, செய்தியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஒரு பயிற்சி அடைகின்றேன். லடாக் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு 3வது அங்கம் என்று சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர் லடாக் என்று சொல்வார்கள். அப்படியான அந்த பகுதி 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த மாநிலத்தை 2ஆக பிரித்து 2 யூனியன் பிரதேசங்களாக ஆக்கி அந்த அந்த 2 மாநிலங்களினுடைய மேம்பாட்டிற்காக இதை செய்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார். ஆனால் அதன் பிறகு அப்பொழுதே ஒரு கோரிக்கை எழுந்தது, விரைவில் எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்தை அளிக்க வேண்டும், ஸ்டேட் ஸ்டேட்டஸ் அளிக்க வேண்டும் என்று அப்பொழுதே அவர்கள் கோரிக்கையை விடுத்தார்கள். அப்படி அந்த கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று மோடி அரசு சொன்னது. ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லை. அப்படியே அதை ஒரு யூனியன் பிரதேசமாக வைத்துக் கொண்டு கையாண்டார்கள். அதனுடைய எதிர்வினைதான் இப்பொழுது எங்களை ஒரு தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும், இது ஒரு பழங்குடியினர் மாநிலம் என்று 6வது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 6th ஷெட்யூல் படி எங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் கோரி பெரிய அளவிற்கான அந்த போராட்டம் நடந்து, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை தீக்கிரையாக்கியதில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய லடாக் ஹில் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக அந்த அமைப்பும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 பேருடைய உடல்கள் அந்த குடும்பத்தினருக்கிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வந்திருக்கின்றன. ஆனால் மேலும் பலர் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 30 பேர் வரை காயமுற்றார்கள் என்று உள்துறை அமைச்சகத்தினுடைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வாங்சுக், அதாவது சோனம் வாங்சுக் என்று சொல்லக்கூடிய அவர் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒருவர். அவர்களை பொறுத்தவரை நீங்கள் மாநிலமாக எங்களை அறிவிக்கின்றேன் என்று உத்தரவாதம் கொடுத்து எத்தனை 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது, செய்யவில்லை. இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசுக்கு என்ன வேலை? முன்னேற்றம் தானே. முன்னேற்றம் தான் மோடி அரசு குறிக்கோள்னா அவங்கள மாநில அரசை அறிவிச்சு அந்த சட்டப்பேரவைக்கு அந்த அரசுக்கு உரிய அளவிற்கு நிதி உதவி கொடுத்து அவங்க நிறைவேற்றக்கூடிய திட்டங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த பகுதிக்கு முன்னேற்றம் எல்லாம் உறுதி செய்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூனியன் பிரதேசமாவே வச்சுக்க வேண்டியது, தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சுக்க வேண்டியது. அதை பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பினா என்ன சொல்லுவாங்கன்றது தெரியும். அது சீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதி, நாம் ஏற்கனவே லடாக்கினுடைய ஒரு பெரும் பகுதியை இழந்திருக்கிறோம், அக்சாய் சின்னெல்லாம் அந்த மாதிரிதான் இழந்திருக்கிறோம், எனவே நம்ம அதை விட்டுறக்கூடாது, அதனால தான் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய்யை பொழிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதற்கான வாய்ப்பை தான் அந்த இடத்துலதான் இந்த போராட்டம் மோடி அரசனுடைய முகத்திரையை கிழித்து விட்டு எங்களுக்கு முதல்ல மாநில அந்தஸ்தை தான், அது எங்கள் உரிமை, எங்கள் மாநிலம் என்று சொல்லி இன்றைக்கு தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு காரணம் இதுதான். வேற ஒண்ணும் இல்லை. அவங்க ஒன்றும்
திடீர்னு இல்லாத ஒண்ணு கேட்கல. நீதிமன்றத்துல, இந்திய உச்ச நீதிமன்றத்துல ஜம்மு காஷ்மீர், லடாக் பற்றிய அந்த வழக்கு வந்தபோது, நீதிமன்றம் என்ன கேட்டது? எப்ப நீங்க ஸ்டேட்ஹுட் தருவீங்க? 2 பகுதிகளுக்கும் எப்ப நீங்க அந்த மாநில அந்தஸ்தை வழங்குவீங்க அப்படின்னு கேட்டது. விரைவில் வழங்குவோம் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் அப்படி உறுதியை வழங்கவில்லை. அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாருல, அது போதும். எப்ப செய்வீங்க? செய்வோம். இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டி கொண்டிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு கலவரமாகவும், ஒரு வன்முறையாகவும் அது வெடித்திருக்கிறது என்றால், முழுக்க முழுக்க இந்திய ஒன்றிய அரசே இதற்கான பொறுப்பேற்க வேண்டும். அந்த மக்களுடைய போராட்டத்தில் என்ன தவறு? என்ன இடத்தில் நீங்க உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறீங்க? 3 நாளைக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்ன சொன்னார்னா, கட்டாயம் இவங்க மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க ஜம்மு காஷ்மீருக்கு. இப்படியே தான் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஆளுநரை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க. இப்படிதான் அவங்க செய்வாங்க. ஏன்னா இது எல்லை மாநிலம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இது எப்படியோ கொடுத்துடக்கூடாது. அங்க பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுது. ஒரு பக்கத்துல கேட்டா சொல்லுவாங்க பயங்கரவாதத்தையும் ஒழிச்சிட்டோம், கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்வாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை இது பண்றதுக்காக பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் இன்னும் ஓயவில்லை, அது முடிகிற வரைக்கும் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் நல்லது அப்படின்னு புதுசா ஒரு குழு சொல்லி அதை பண்ணுவாங்க. தரமாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன? மாநிலத்தை கட்டுப்படுத்தியது. எல்லா மாநிலத்துக்கும் அவங்க வச்சிருக்கிறாங்க. மாநில அரசே வேண்டான்றதுதானே அவங்களுடைய நோக்கமே. தமிழ்நாட்டுக்கே அவங்களுடைய ஐடியா அதுதான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை 3ஆ பிரி. இப்ப சொன்னார்ல, முருகன்ஜி சொன்னார்ல, நான் கொங்கு நாட்டுக்காரன் அப்படிலாம் ஒன்று போட்டார் அவரு. அப்புறம் இங்க இருக்கிற ராமதாஸ் போன்றவர்கள்லாம் கூட என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சா நல்லதுன்னுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த மாநிலம் அடிப்படை உரிமைகளோடு, மொழி உரிமையோடு, பண்பாட்டு உரிமையோடு, வாழ்வாதாரங்களோடு, அது முன்னேற்றத்திற்கான ஒரு அரசோடு அது பயணிப்பதை அவங்க விரும்பல. அவங்களுக்கு தேவை ஒரு அடிமைப்பட்ட அரசு. இவங்க ராஜாக்கள், டெல்லி ராஜாக்கள் யாரு? இந்த குஜராத்திங்க, இந்த முட்டா பயல்கள் வந்து வருவாங்களா, ஆளுவாங்களா? ஏன்னா அந்த வாக்கு திருட்டுல இருந்துட்டு எல்லா விதமான மோசடிகளையும் இவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஆட்சியை தக்க வச்சுக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஒரு ரீஜன் மட்டும் ஜெயிச்சிடும் இந்தாண்ட, இன்னொரு 2 ரீஜன் அவங்க ஜெயிப்பாங்க. கேட்டா அப்படிதான் அங்க நாங்க திருட்டுத்தனம் பண்ணிருக்கலாமே, எல்லா இடத்துலயுமே நாங்க பண்ணிருக்கலாமே அப்படின்னு வேற ஒரு வியாக்கியானத்தை சங்கிகள் கொடுப்பாங்க. நமக்கு தானே தெரியும் என்ன ஏது அப்படின்றது. உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சவங்களே நம்மளை போன்றவர்கள் தானே. அதனால இதுதான் அவங்களுடைய நோக்கம். எந்த மாநிலமும் இருக்கக்கூடாது, மாவட்டங்கள் இருந்தா போதும். அதான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், மற்றதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எதுக்கு கலெக்டர் இருக்கிறாரு? கலெக்டரை வச்சு முடிச்சிரும், அவ்வளவுதான். இதோ இப்ப வக்ஃபு சட்டத்துக்கு என்ன சொன்னாங்க? கலெக்டர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு செட்டில் பண்ணிட்டு வாங்கலாம். கலெக்டர் சொன்னா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா, முடிஞ்சு போச்சு. நீதிமன்றம் அதெல்லாம் வேண்டாம். நீதிமன்றம் என்னத்துக்கு? ஆனா நீதிமன்றம் அதான் சொல்லிச்சு. அது எப்படி கலெக்டர் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுச்சு. அதுதான் அந்த இன்டரிம் அவார்டு நடுவுல கொடுத்த ஒரு உத்தரவு அதுதான். அப்ப நீங்க கவனிக்கணும் எல்லாமே. அந்த மாநில மக்கள் தங்களுடைய மேம்பாட்டிற்கான ஒரு அரசை அமைத்து முழு அதிகாரத்துடன் கொள்கை முடிவுகளை செய்து தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறா? இப்போ போராடுறாரு அப்படின்னோம்னா சோனம் வாங்சுக் இஸ் நாட் வித்அவுட் மீனிங். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வரேன். ஏன் அவங்கள ஒரு ட்ரைபல் ஸ்டேட்டா சொல்றாங்க? அப்படிதான் இருக்க. பழங்குடி தான் அவங்க. அந்த பழங்குடிக்கான மேம்பாடு அப்படின்னோம்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு கூறு அடங்கி இருக்குது. அவங்களுடைய அந்த கிராம நிர்வாக சபைகள், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆக்ட் எக்ஸ்டெண்டட் டு தி ட்ரைபல் ஏரியாஸ். புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய அந்த ஒப்புதல் இல்லாம அந்த பகுதியை அந்த கார்பரேட்டுகளுடைய சுரண்டல்கள்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா ஏன் வாங்சுக் இப்படி பேசுறாருன்ட்டு? சும்மா வெறும் ஸ்டேட்டா இருந்தது அப்படின்னோம்னா மைன் லைசன்ஸ், அந்த லைசன்ஸ் அப்படின்னு தோண்டி 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 அங்க இருக்கிற வளங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கார்பரேட்டுக்கு என்ன தெரியும்? ஒரு விலங்கு எப்படி ஒரு சின்ன விலங்கு அடிச்சு தின்னுட்டு அப்படியே மிச்சம் மீதியை விட்டுட்டு போதோ அந்த மாதிரி அவங்க ஒரு மைண்ட்ஸை வச்சு
எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மேம்பாட்டுக்காக நாங்க ஒரு திட்டம் போட்டிருக்கோம் அப்படி சொல்லிட்டு மோடி அமித்ஷா வந்து பேசுவாங்க. இருக்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப நாள் இருக்க போறது இல்ல, இருக்கிற வரைக்கும் பேசுவாங்க. இதுதான் இங்கே. எனவே அவர் என்ன சொல்றாரு, அப்ப அந்த பஞ்சாயத்துக்கும் ஒரு அதிகாரம் வேணும், மாநிலத்துக்கும் அதிகாரம் வேணும். நல்லா புரியுதுங்களா? இப்போ பஞ்சாயத் ராஜ் எக்ஸ்டெண்டட் டு தி ட்ரைபல் ஏரியாஸ். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அங்க போராடுற தலைவன் வந்துட்டு புத்தி கெட்டவன் இல்ல, தெளிவானவன். அதனால மோடி முகத்திரையை பிடிச்சி நல்லா கிழிச்சுட்டான். அந்த மக்கள் ஏன் ஒத்து நிக்கிறாங்க? இதுக்காக தான். அவர் பேசுறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க. வெளியில வராது ஊடகங்கள். இப்போ இந்து ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு அவருடைய இதெல்லாம் பத்தி சொல்றாங்க, படங்கடெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க இந்த ஆங்கில சேனல்கள்லாம் காத்தால இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த வன்முறை காங்கிரஸ் தான் தூண்டி விட்டது. காங்கிரஸ் எப்படி தூண்டி விடுவான்? அது ஒண்ணு பெரிய கட்சியே கிடையாதுங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய எழுச்சி, அது அரசியல் எழுச்சி. இவர் பேசுவார் மேம்பாடு முன்னேற்றம் தான் உங்க ஒரே குறிக்கோள் அப்படியே அவர் பேசுவாரு. முன்னேற்றத்துக்கு எதுவும் செய்ய கார்பரேட் தூக்கி கொடுத்துருவாரு. அதான் அவங்க முடியாது. முதல்ல மாநில அந்தஸ்து, ரெண்டாவது 6th ஷெட்யூல்ல என்னுடைய மாநிலத்தை கொண்டு வா. திட்ட தெளிவா அந்த போராட்டம் சொல்லுது. இப்ப என்ன பண்ணுவ நீ? புரியுதுங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப இதுவே காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் நடந்ததுன்னா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, மறுபடியும் அங்கே தீவிரவாதம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது, அங்க இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் பலம் இழந்து விட்டன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இங்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சேர பொருள் எடுத்தாங்க. கார்கில் போன்ற பகுதிகள்லாம் அங்கதான் இருக்குது, பக்கத்துல சீனா இருக்குது. அப்ப அந்த மாநில அந்தஸ்து அப்படின்றத கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸ்ன்றத கொடுக்கணும், அதை கொடுத்து இதை செட்டில் பண்ணணும். பண்றாங்களா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.